கர்த்தர் நல்லவர். சற்று நேர சிந்தைக்காய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கும். அது என்ன விசுவாசம்? இயேசு மேல் வைக்கிற விசுவாசம், இயேசுவை பின்பற்றுகிற விசுவாசம், இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவட்டிலே நடந்த பரிசுத்தவான்களுடைய அந்த வார்த்தையை கேட்பதிலே ஒரு விசுவாசம். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற விசுவாசம். நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எண்ணமே இல்லை. நடக்கும். அல்லேலூயா சொல்லாமா? என் காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆனால் பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா, மறைமுகமாக அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நீ சாதாரண ஆள், நீ பலவீனமான ஆள் அப்படின்னு சொல்லி உள் மனதில் நம்மளை தூண்டிக்கொண்டே இருப்பான். அல்லேலூயா சொல்லாமா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். அப்போ நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் உலகத்தை நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். சங்கீதம் 77வது சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 77:14. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அந்த வல்லமை தான் விசுவாசம். அல்லேலூயா சொல்லாமா? அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கடந்து வரும் பொழுது தேவன் தான் திட்டவட்டமாக அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து உங்களை நான் விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லி அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் அவர்களுடைய அதிசயங்களை கண்டும் ஜனங்கள் என்ன செய்யவில்லை? விசுவாசிக்கவில்லை. அல்லேலூயா சொல்லாமா? தண்ணி கிடைக்கலன்னே ஒரே சத்தம். ஐயோ அம்மா, நாங்கள் தண்ணி, நைல் நதியினுடைய தண்ணீர் எவ்வளோ இனிப்பாக இருக்கும், அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்தோம், அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டீங்களே தண்ணி. அடுத்தது சாப்பாடு இல்லையே, நாங்கள் எகிப்தில் வெள்ளரிக்காய்கள் கொமட்டிக்காயெல்லாம் நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருந்தோமே, இப்படி வனாந்தரத்தில் எங்களை சாகடிக்கவா வந்தீங்க? ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆண்டவர் காடைகளினாலே வனாந்தரத்தில் நிரப்பி ஜனங்களுக்கு கறி சாப்பாடும் தர்றார். அல்லேலூயா சொல்லாமா? அத்தனை அதிசயங்களையும் பார்த்தவர்கள் இஸ்ரவேலுடைய ஜனங்கள் செங்கடலிலே கடந்து வரும் பொழுது அதை இரண்டாய் பிளந்த அந்த அதிசயத்தை பார்த்த ஜனங்கள், எகிப்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட ஜனங்கள், நல்ல மன்னாவை கண்ட ஜனங்கள், நல்ல மதுரமான தண்ணீரை கண்ட ஜனங்கள், மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறியது, எல்லாவற்றையும் கண்டாலும் அவருடைய பேரில் உள்ள விசுவாசம் அவர்களுக்கு இல்லை. அல்லேலூயா சொல்லாமா? தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும். இவங்களுக்கு வல்லமையுடைய விளங்க பண்ணுவதற்காக அவர்கள் அந்த காரியங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அப்போ அந்த வல்லமை தான் விசுவாசம், அந்த ஆசீர்வாதம் தான் விசுவாசம், அந்த அதிசயம் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 58:11. நடத்தி மகா வறட்சியான காலங்களில் திருப்தியாக்கி நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். தேவன் நம்மை நித்தமும் நடத்துவார் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? நாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே தேவன் நம்மை நடத்துவாரா, இல்லை நம்மளா நடத்துகிறதா, இல்லை உலகம் நம்மளை நடத்துமா, அல்லது ஓனர் நம்மளை நடத்துவாரா, அல்லது வேலை செய்கிற இடங்களிலே நம்மை உயர்த்தும், அப்படி நினைக்கக்கூடாது. தேவன் தான் நம்மை நடத்தணும். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பான். அந்த பெரிய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கணும்னா விசுவாசம் வேணும். அல்லேலூயா சொல்லாமா? நமக்கு இருக்கிற பிரச்சனையில், நமக்கு இருக்கக்கூடிய சோர்வுகளில், நமக்கு இருக்கக்கூடிய பலவீனங்களில் இந்த விசுவாசம் நம்ம விட்டு ஓடி போய் விடுகிறது. சரி, ஏதோ நடக்கிறது நடக்கட்டும், சரி ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம், சரி ஏதோ இன்றைக்கி வேலைக்கு போகிறோம், சரி ஏதோ மாத சம்பளம் வருது, ஏதோ சரி குடும்பத்தை நடத்துகிறோம். அப்படி அல்ல. தேவன் என்னை நித்தமும் நடத்துவார் என்கிற விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? பணம் இருக்கோ இல்லையோ, காரியங்கள் நடக்கிறதோ இல்லையோ, தேவன் என்னை தினந்தோறும் என்ன செய்வார்?
நடத்துவார் அப்படிங்கிற ஒரு உள் மனதில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் இருந்தால் நீங்கள் செழிப்பாக இருப்பீங்கிறார். இல்லையா சொல்லாமா? வல்லமையை காண்பீர்கள், தேவனுடைய வல்லமையை காண்பீர்கள். விசுவாசம் இருந்தால் செழிப்பை காண்பீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீதிமொழிகள் புஸ்தகம் 29வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 29:25. வருவிக்கும், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு நம்ம மனிதர்களுக்கு தான் அதிகமாக பயப்படுறோம், கர்த்தருக்கு கூட பயப்படுறது கிடையாது. அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, சொந்த பந்தம் ஏதாவது சொல்லிடுமோ, எல்லாம் ஒரு நாள் சொல்லும், 2 நாள் சொல்லும், 3 நாள் சொல்லும். அல்லேலூயா சொல்லாமா? 4வது நாள் அவங்களுக்கு 1000 வேலை இருக்குது. இன்னொரு விஷயத்தை பேசுகிறதுக்கு அடுத்த நியூஸ் வந்துடும். அல்லேலூயா. நீங்கள் நியூஸுங்களே பாருங்களேன், பரபரப்பாக நியூஸ் வரும். ஒரு நாள் கேட்போம், 2 நாள் கேட்போம், 3வது நாள் நமக்கு அடுத்த நியூஸ் வந்துடும் பரபரப்புக்கு. இது உலகத்தை மனுஷனை பார்த்து பயந்தால் நமக்கு அன்னி தான். அல்லேலூயா சொல்லாமா? நமக்கு ஆபத்து தான் மனுஷனை பார்த்து பயப்படுறது. அந்த வசனம் சொல்லு, கர்த்தரை நம்புகிறவனையோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அதுதான் விசுவாசம். நான் மனுஷனுக்கு பயப்படுறேன்னா கர்த்தருக்கு பயப்படுறேன்னா, நான் மனுஷனை நம்புகிறேன்னா கர்த்தரை நம்புகிறேன்னா, அதான் விசுவாசத்தினுடைய அளவுகோல். நம்ம மனிதரை நம்பிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அடிக்கடி பிரச்சனை வரும், போராட்டம் வரும், சிரமம் வரும், பயம் வரும். ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படும். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா சொல்லாமா? எல்லா நேரங்களிலும் நாம் கர்த்தரை என்ன செய்யணும்? நம்பணும். என் கூடயே ஒருத்தர் இருக்காரு, எனக்கு எதுவும் நடக்காது, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவர் என்னை பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த விசுவாசம் தான் ஆண்டவருக்கு பயப்படுகிறதான பயம். அவர்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 29வது அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 29:22. ஆமென், ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவன் முகம் செத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லாமா? ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம முகம் எப்படி இருக்கும்? ஒரே பயமாக இருக்கும். ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு வரும். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்ச செயல் சொன்ன சொல் செய்யப்படலைன்னா முகம் செத்து போயிடும். அல்லேலூயா சொல்லாமா? ஏன் சோர்வாக இருக்கப்பா, ஏன் கஷ்டமாக இருக்கிற, ஏன் சிரமமாக இருக்கிற அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்படிப்பட்ட நிலைமையை கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தரமாட்டார். அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அந்த உணர்வுக்குள்ளே நீங்கள் வரணும். ஏன்னா ஆபிரகாமை மீட்டு கொண்ட தேவன், ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்த தேவன், ஆபிரகாமைக்கு தேவனுடைய எல்லா வல்லமையும் காண்பித்த தேவன், ஆபிரகாமுக்கு 100 வயதிலே கர்த்தர் குழந்தையை கொடுத்த தேவன், ஆபிரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதங்களால் நிரப்பிய தேவன், வானத்தை அண்ணாந்து பார், என் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அதுபோல உன் சந்ததியை நான் வர்ஷிக்க பண்ணுவேன்னு சொன்னார். அப்போ அவனுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? ஆனால் இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததியாக இன்னைய வரைக்கும் உலகத்தில் மக்கள் தொகை எண்ணிக்கையில் கிறிஸ்தவர்கள் தான் ஃபஸ்ட்டு இடம். அல்லேலூயா சொல்லாமா? ஸோ அந்த அளவுக்கு விசுவாசித்தான் ஆண்டவரை, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா சொல்லாமா? ஸோ அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு எனக்கும் வேணும். பான்னார், சுத்துப்பத்தெல்லாம் விட்டுட்டு வரணும், அது ஒரு விசுவாசம். குழந்தை இல்லை உனக்கு பிறக்கும்னாரு, பிறக்கிறதுக்கான சான்ஸே இல்லை, ஆனால் நம்புனான். அல்லேலூயா சொல்லாமா? பிறந்து குழந்தை ஒரு 7-8 வயசு ஆனவனே வந்து எனக்கு பலி செலுத்துன்னு சொன்னார். அதையும் எடுத்துகிட்டு போனான். இப்போ நம்மளாக இருந்தால் எவ்வளோ வருஷமாக குழந்தை இல்லை, என்னடா இந்த சாமி இப்படி எல்லாமா கேட்கும் அப்படின்னு நம்ம மனசை மாற்றிக்குவோம். குழந்தைய பலி கொடுக்கறதுக்கும் அவன் தயாரானான். அல்லேலூயா சொல்லாமா? அவனைத்தான் செல்வ சீமானாக கர்த்தர் உயர்த்தினார். காரணம் அவனுடைய விசுவாசம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். ஆகவே யாக்கோபு ஆகிய நீங்கள் நான் இனி வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஏசாயா 41வது அதிகாரம் 17வது வசனம். கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா சொல்லாமா? தேவன் நம்ம என்ன செய்ய மாட்டாரா? கைவிட மாட்டார். விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவ்வளோ பெரிய கூட்டம் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நிறைய திரள் கூட்ட மக்கள். அப்போது ஒரு பெண்
ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் டாக்டருங்கள்ட்டே கொடுத்து ஒரு தீர்வும் கிடைக்கல. சரி, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் சுகம் தருவார் அப்படின்னு யாரோ அந்த அம்மாவுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்க போனால் பயங்கர கூட்டம். அல்லேலூயா சொல்லாமா? இயேசுவை பார்க்குறதுக்கான வாய்ப்பே இல்லை. ரொம்பவும் கஷ்டப்பட்டு மனசில் ஒரு தீர்மானம், அவர் என்னை பார்க்க வேண்டியதில்லை, அவர் என் தலையில் கை வச்சு ஜபிக்க வேண்டியதில்லை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் நான் சுகமாயிருவேன். அல்லேலூயா சொல்லாமா? இதுதான் விசுவாசம். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிஞ்சவங்களும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, இயேசு கிறிஸ்துக்கிட்ட பேசுகிறதுக்கு தன்னுடைய குறைய சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த அம்மா ஒன்று நினச்சது, இயேசு கிறிஸ்து எல்லாரையும் சுகமாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க, நான் அவரை பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும், நான் என்ன செய்வேன்? சுகமாயிருவேன். அப்படிங்கிற விசுவாசத்தை மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொட்டால் அந்த நிமிஷமே கர்த்தர் அவளை சுகமாக்கினார். அல்லேலூயா சொல்லாமா? இப்போ இயேசு பார்க்குறார், யார் என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது அப்படின்னு கேட்குறார். இப்போ சீசர்கள் மற்றவங்களாம் குழப்பமாகி போச்சு. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் என்னடா நம்மளை தொட்டது யாருன்னு எப்படி ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்குள் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அதான் விசுவாசம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயங்கிறது அதுதான். அந்த நம்பிக்கை தான். இயேசு என்னை சுகமாக்குவார் அப்படிங்கிற உணர்வை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லாமா? அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். தேவன் ஒருபோதும் நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 19:23. ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் தீமை அவனை. அல்லேலூயா சொல்லாமா? தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தீமை அணுகாது. அவ்வளோதான். அதான் அவருடைய அர்த்தம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஒரு தீங்கும் கர்த்தர் நம் மீது வருவதற்கு அனுமதிக்கவே மாட்டார். ஆகவே விசுவாசியுங்கள். எவ்வளவு தூரம் தேவனை விசுவாசிக்கணுமோ அவ்வளோ தூரம் விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசியுங்கள் போதும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை அப்படி பாருங்கள். எப்படி விசுவாசம் பாருங்கள். இந்த விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் நானும் வரணும். உலகம் கொஞ்சம் குழப்பம் பண்ணும், உலகம் நம்மளை சிறுமைப்படுத்தும், உலகம் நம்முடைய பலவீனப்படுத்தும், உலகம் விசுவாசிக்காதபடி நம்முடைய மூளையை செலவு செய்யும். அதையெல்லாம் எடுத்து விட்டு நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு எதுவுமே தீமை அணுகுவது இல்லை அப்படிங்கிற உணர்வை நீங்கள் நான் ஏற்படுத்தும் பொழுது தேவன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா சொல்லாமா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்படி அந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. தீமை அணுகாதுன்னா நமக்கு சந்தோஷம் தானே. தீமை அணுகானா நமக்கு நம்ம மகிழ்ச்சி தானே. தீமை இல்லைன்னா நன்மை தானே அதுக்கு எதிர்ப்பதம். அல்லேலூயா சொல்லாமா? கடன் பிரச்சனை மாறும், கஷ்டம் மாறும், தொந்தரவு மாறும், வியாதி மாறும், வருத்தம் மாறும், விளைவினங்கள் மாறும். நன்மை தீமை நம்மை அணுகாதுன்னா நன்மை நம்மளை அடையும். இப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை விசுவாசிக்க வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்னோடு கூட இருப்பான்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அந்த ஆசீர்வாதத்தினாலே தேவன் உங்களை பலப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.